கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். தேவாலயம் ஒன்றில் ஆலய பணிவிடையாளர் ஒருவர் உண்மையாக பணியாற்றினார். அந்த ஆலயத்தில் காணிக்கை பெட்டியிலிருந்து காணிக்கை களவு போகிறதை கண்டுபிடிக்கிறார்கள். இதை யார் களவு செய்திருப்பார்கள் என்று தங்களுக்குள்ளே பேசி கடைசியாக ஒரு சிலர் அந்த ஆலய பணிவிடையாளர் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். அந்த ஆலய பணிவிடையாளரும் அவருடைய குடும்பமும் மிகுந்த மனவேதனை அடைந்து தேவனிடத்தில் முறையிடுகிறார்கள். நாட்கள் உருண்டோடியது. எந்த நபர் எடுத்தாரோ அவர் ஆலயத்தில் வைத்தே கையும் களவுமாக பிடிபடுகிறார். ஆலய பணிவிடையாளரும் அவருடைய குடும்பமும் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இந்த பகுதியில் மோசேயை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று. ஆனால் மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசினதை கர்த்தர் கேட்டார். தேவன் மிரியாமையும் ஆரோனையும் அழைத்து, மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று மோசேயை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். உண்மையுள்ளவன் யார்? மோசேயைப் போல கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தர் தனக்கு கொடுத்த திட்டங்களை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுகிறவன், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவன். என் வீட்டில், அதாவது கர்த்தருடைய ஆலயத்தில் எங்கும் உண்மையுள்ளவன், கர்த்தரின் சாயலை காண்கிறவன், இவனே கர்த்தரின் பார்வையில் உண்மையுள்ளவன். இன்றைய பாடுகள் மற்றும் வறுமை நிலையில் வாழும் மனிதர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் செய்கின்ற வேலைகளிலே உண்மையுள்ளவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் மிகுந்த சமாதானத்தோடு வாழ்வார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் பணிபுரியும் இடத்தில் உண்மையற்ற முறையில் பணிபுரியும் பட்சத்தில் வேலை பறிபோகும். அதே போலதான் இங்கு மிரியாம் மோசேக்கு முன்பாக உண்மையற்றவனாய் காணப்பட்டது நிமித்தம் வெண்குஷ்டம் பிடித்தது. அதனால் நாம் பணிபுரியும் நிறுவனத்திற்கு பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ முயற்சிப்போம். தேவன் தாமே நமது எல்லா காரியத்திலும் உண்மையாயிருக்க உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, மோசே உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் வாழ்ந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கும் மற்றவர்களுக்கு உண்மையாயிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.